கலைஞர் கருணாநிதியுடைய நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா. ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிடுறார். ராகுல் காந்தியும் வந்து அழைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு குரல் வந்து ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. இது தவறு. அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்தார். அவர் போய் கலந்துக்கிட்டார். அவர் அதே மாதிரி தான் 5வது 6வது வரிசையில் உட்கார வச்சாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். நாம் ஒருவருக்கு ஒருவர் எதிரும் புதிருமாக இருந்தால் கூட நேரடியாக சந்திக்கிற பொழுது நீங்கள் ஒரு பெரிய மக்கள் தலைவரை கொண்டு போய் 5வது வரிசையில் ஆளோட ஆளாக உட்கார வச்சிங்கன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க? கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவிலையும் ராகுல் காந்தியை அழைத்திருக்க வேண்டும். அரசு செய்யாதது தவறு. கூட்டணி கட்சிங்கிற முறையில் அந்த விருந்தை வந்து புறக்கணித்து நீங்கள் உறுதியாக இருந்தீங்க. ஆனால் வந்து திமுகவும் அதே நிலைப்பாட்டில் இருக்குன்னு நினச்சிங்க. அவங்க அந்த விருந்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி கருத்து வேறுபாடு இருக்கு. அவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீண்டக்கூடிய கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் மிகப்பெரிய உள்சதி நடக்குது. வன்னியர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அரசு வள்ளலார் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, கடவுள் நம்பிக்கையுடையவர். ஆனால் அவர் ஒரு மதவாதி அல்ல. மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் வேறுபாடு உண்டு. அவர் என்ன சொன்னார் என்றால், மதமெனும் பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும் என்று பாடினார். காரல் மார்க்ஸ் கூட மதத்தை அபின் என்று தான் சொன்னார். ஆனால் வள்ளலாரோ அதை பேய் என்று சொன்னார். S84 தமிழ் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வணிகமணி மாத இதழ், தொழில் முனைவோரின் புதிய நம்பிக்கை மற்றும் ராசி ஜுவல்லர்ஸ். தங்கம் வெள்ளி வைரம் நகைகளுக்கான தனி உலகம் ராசி ஜுவல்லர்ஸ்.